காவிரியில் இருந்து வினாடிக்கு 9,000 கன அடி நீரை 15 நாட்களுக்கு திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. குழுவின் 111வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடக தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 56வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹெல்தர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கும் திறந்துவிடப்பட்ட நீர் விவகாரம், காவிரி ஆணையத்தின் முந்தைய உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதா உள்ளிட்டவை குறித்தும் விவாதம் செய்யப்பட உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வாங்கிய புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகே இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று தொழில், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை வளங்கள் துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களின் வினாக்களுக்கு அமைச்சர்கள் கீர்த்தனா, குமார் மற்றும் பிரபு ஆகியோர் பதிலுரை வழங்கும் நிலையில் முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டும் திட்டம் கைவிடப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், விவசாய நிலங்கள் மக்கள் பாதிக்காத வகையில் புதிய விமான நிலையத்துக்கு விரைவில் இடம் தேர்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை பரந்தூர் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடும் அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், உலக தரத்திலான விமான நிலையம் தமிழ்நாட்டின் தலைநகரில் அமைவது அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும் என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் இருபுறங்களிலும் புதிய கால்வாய்கள் கட்டுவதற்காக நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஆனந்த் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கே.பி. அன்பழகனின் கேள்விக்கு பதிலளித்த அவர், கால்வாய் அமைப்பதற்காக 2025ஆம் ஆண்டு முதல்நிலை அறிவிப்பு வெளியிடப்பட்டு கால்வாய் பணிகளுக்காக சுமார் 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்காக சேகர்பாபு மீது கோபம் அல்ல, வருத்தம் மட்டுமே என உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர், வரலாற்றிலேயே முதல் முறையாக எதிர்க்கட்சியை விட ஆளுங்கட்சியினர் பேசுவதை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக விமர்சித்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்து உள்ளார். 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் விவி-பேடுகளை ஒப்புகை சீட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் முதல் பேச்சை கன்னிப்பேச்சு என கூற வேண்டாம் என பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் சௌமியா அன்புமணி மற்றும் லதா கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆணாதிக்க சொல்லான கன்னிப்பேச்சு என்பதற்கு மாற்றாக அறிமுக உரை என்று பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். சட்டமன்றத்தில் இனி கன்னிப்பேச்சு என்ற வார்த்தை இடம்பெறக்கூடாது என பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கன்னிப்பேச்சு என்று குறிப்பிடாமல் அறிமுக உரை அல்லது முதல் உரை என்றே குறிப்பிட வேண்டும் எனவும் தனது கோரிக்கையை வழிமொழிந்த அமைச்சர் ராஜ்மோகனுக்கு நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை அழைத்து அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உழைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் பாரதி தலைமையில் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற நிலையில் கோரிக்கைகளை முன்வைத்தனர். கடந்த
கடந்த திமுக ஆட்சியின் போது பள்ளி அனுமதிக்காக லஞ்சம் வாங்கப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் பகீர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை டி நகரில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் தானே லஞ்சம் கொடுத்ததாகவும் தன்னிடம் எவ்வளவு பணம் வாங்கினார்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். லஞ்சம் கொடுத்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் கூறுவது தவறு என பதிலளித்துள்ள அன்பில் மகேஷ், தாவேக கூட்டணியில் நிலவும் சலசலப்பை திசை திருப்பவே சட்டமன்றத்தில் விவாதம் மடைமாற்றம் செய்யப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சர் மரிய வில்சன் மீது டிவிஏசி புகார் கொடுத்து விசாரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதிதாக நியமிக்கப்பட்ட 6 நாடுகளின் தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கினர். தெற்கு சூடான், மால்டோவா, ஸ்வீடன், ஜெர்மனி, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு செல்கிறார். இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்களின் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் உலகளாவிய பொருளாதார முன்னுரிமைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட பாஜக முடிவு செய்துள்ளது. 2 நாள் பயணமாக பஞ்சாப் சென்றுள்ள அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் பாட்டியாலா நகரில் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பஞ்சாபில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். கர்நாடகாவில் SIR வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் 1 கோடிக்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 5,54,32,314 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பின் 4,46,80,151 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெலகாவி மாவட்டத்தின் குடாச்சி பகுதியில் உள்ள மொரார்ஜி தேசாய் உண்டு உறைவிட பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த கௌதம் பஜந்திரி வகுப்பறை ஒன்றின் ஜன்னலில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். மணிப்பூர் வக்ஃபு வாரிய குழுவில் முஸ்லிம் அல்லாத 2 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக சோரா, லிலோங் மற்றும் ஷேக்த்ரிகாவ் ஆகிய இடங்களில் பேரணிகள் நடைபெற்றன. முஸ்லிம் அல்லாத 2 உறுப்பினர்களை சேர்த்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பள்ளி பேருந்துகள் மழைநீரில் சிக்கிக்கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. எனினும் பேருந்தில் இருந்த மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு மாற்று வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் தொடர் கனமழையால் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதிக்குமாறு மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை, எழும்பூர், பெரியமேடு, சென்ட்ரல், சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த துபாய், இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய ஹைதராபாத், கொச்சி, டெல்லி, கோவை உள்ளிட்ட 11 விமானங்கள் விமான நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளிலும் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரவாயல், வானகரம், நெற்குன்றம், ராமாபுரம், வலசரவாக்கம் மற்றும் போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அதேபோல் பூந்தமல்லி, குன்றத்தூர், செம்பரம்பாக்கம், குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், கரையாஞ்சாவடி, மாங்காடு, திருவேற்காடு, திருமழிசை ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளான மீஞ்சூர், சோழவரம், பழவேற்காடு, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு அடுத்த வல்லம், மேலமையூர், ஆலப்பாக்கம், திம்மாவரம், ஆத்தூர், பரனூர், மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் செந்நிறமாக மாறிய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்த நிலையில் தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-2027 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 14,300 கோடி ரூபாய்க்கான வரியில்லா பட்ஜெட்டில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதில் பெண்களின் திருமணத்திற்கான நிதி உதவி உயர்வு, தியாகிகளின் ஓய்வூதியம் உயர்வு, மாணவர்களுக்கு கையடக்க கணினி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 12,498 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில்தான் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு பின்னடைவு ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தினை கைவிடுவதென அறிவித்த தாவேக அரசு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறினார். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மாணவர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்ற நிலையில் மாணவர் ஒருவர் மாவேலி மன்னன் வேடமணிந்து ஜீப்பில் வலம் வந்தார். கேரளாவின் பாரம்பரிய செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஓணம் பண்டிகை களை கட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. இதனையொட்டி செயற்கை யானை மற்றும் ஒட்டகம் மீது மாவேலி மன்னனை அமர வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் இடையே பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இறுதியாக மாணவ மாணவிகள் இணைந்து உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். திருப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மாணவிகள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். இதனையொட்டி மாணவிகள் அனைவரும் கேரள பாரம்பரிய உடை அணிந்து அத்தப்பு கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மாணவிகள் இடையே நடைபெற்ற நடன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை செங்குன்றம் அம்பத்தூர் சாலையில் வாகன ஓட்டிகளிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளம்பெண்கள் ஆபாசமாக பேசி வாகன ஓட்டிகளிடம் தகராறில் ஈடுபட்ட நிலையில் அங்கு வந்த போக்குவரத்து காவலரும் தட்டி கேட்காமல் வாகன ஓட்டிகளை அனுப்பி வைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் முண்டந்துறை பகுதியில் கேழல் மூக்கன் என்ற ஊதா தவளை இனத்தொகை கண்காணிப்பு தொடர்பான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் தவளை இனங்களின் பாதுகாப்பு, இனத்தொகை கண்காணிப்பு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தனித்துவமான உயிர் பண்பை குறித்து நிபுணர்கள் விளக்கமளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் வீட்டிற்குள் புகுந்து செல்போன் திருடிய இளைஞரை போலீசார் துரத்திச் சென்று பிடித்து கைது செய்தனர். மாதானாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்து செல்போனை திருடிய இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் துரத்திச் சென்று பிடித்தனர். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 20 டாஸ்மாக் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் ஆலங்குளத்தில் தனியார் மதுபான கடையில் மது பிரியர்கள் வரிசை கட்டி நின்றனர். கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டி மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலமாக பல லட்சம் ரூபாய் வரை ஊழல் நடைபெறுவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் பெயரில் நிதியை ஒதுக்கி துறையின் ஆணையர் லட்சுமி வஞ்சிப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் வண்டிமேடு யமுனை தெரு மேற்கு பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருவில் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் நடைபெற்ற யோகா உலக சாதனை நிகழ்ச்சியில் 7200 வினாடிகளில் 7200 யோகாசனங்கள் செய்து மாணவர்கள் அசத்தினர். அதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தாய்லாந்து நாட்டில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14.5 கோடி மதிப்புடைய உயர் ரக கஞ்சா போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணை கைது செய்தனர். பெண் எடுத்து வந்த உணவுப் பொருள் பாக்கெட்டுகளை பறித்து பார்த்தபோது அதனுள் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் நெல்லுக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டனர். 120 விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 7.5 கோடியை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விமலகிரி பகுதியில் தேயிலை தோட்டத்தில் புலி உலா வந்து சென்றதை பார்த்த அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். ஏற்கனவே கூடலூர் அருகே ஓவேலியில் 2 பேரை புலி தாக்கிக் கொன்ற நிலையில் விமலகிரி பகுதியில் சுற்றித் திரியும் புலியால் பொதுமக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளனர். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஜக திமுக இடையே டீல் முடிந்துவிட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாநிலங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% உயர்த்தும் திட்டத்திற்கு திமுக ஆதரவென அக்கட்சிக்கு ஆதரவான நாளிதழில் செய்தி வெளியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்துக்கு விரைந்து புதிய தலைவரை நியமிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். தமிழ்வாணன் கடந்த மார்ச் 22ஆம் தேதி காலமானதை தொடர்ந்து 4 மாதமாக தலைவர் பதவி காலியாக உள்ளதாக கூறி வழக்கறிஞர் பொன்னுசாமி என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்தார். கொடைக்கானல் ஏரி பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரி பகுதியில் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல முடியாத அளவில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் சோமசுந்தரம் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். நாகர்கோவிலில் வீடு கட்டித் தருவதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அரசு ஓய்வு பெற்ற இளநிலை பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேலூரைச் சேர்ந்த ரமாதேவி என்பவரிடம் சுசீந்திரத்தைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவர் 5 மாதத்தில் வீடு கட்டித் தருவதாக ஒப்பந்தம் செய்து பணம் பெற்றும் வீடு கட்டி பாதியிலேயே நிறுத்தியதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த சங்குப்புரம் பகுதியில் மது அருந்த ஸ்நாக்ஸ் வாங்க சென்ற போது தாமதமாக வந்ததால் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை வெட்டி கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மாரியப்பன் நண்பர்களுடன் மது அருந்த சென்ற போது ஏற்பட்ட தகராறில் 3 பேரும் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் சமையல் செய்ய தண்ணீர் எடுத்து வராததால் ஏற்பட்ட தகராறில் வடமாநில இளைஞரை கல்லை போட்டு கொலை செய்த மற்றொரு வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் ஷேக் மற்றும் சமீம் இருவரும் கட்டிட வேலை செய்து வந்தனர். தண்ணீர் எடுத்து வராததால் ஏற்பட்ட தகராறில் சமீமை கொலை செய்த இஸ்மாயில் ஷேக் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் வேளாங்கண்ணி வாய்க்காலில் பாலம் கட்டும் பணிக்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் கைது செய்யப்பட்டனர். உதவி செயற்பொறியாளர் மாணிக்கவேல் மற்றும் உதவி பொறியாளர் வினோத் இருவரும் பணத்தை வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நரிக்குறவர் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் வெடிமருந்து வெடித்ததில் 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக திருவலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயதுடைய வடமாநில சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்ற இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் முகவரிகள் திருத்தம் செய்து இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார்.
நாமக்கல் மாவட்டம் ஆயக்காட்டூர் பகுதியில் வீட்டின் மாடி மீது ஏற முயன்ற மர்ம நபர் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வீட்டின் அருகே சென்ற உயர் அழுத்த மின்சார கம்பியை கவனிக்காமல் கை வைத்ததாக கூறப்படுகிறது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் மினிஸ்டர் ஒயிட் மற்றும் ஓட்டோ ஆகியவற்றின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது. போத்தீஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் போத்திராஜ் பங்கேற்று புதிய கிளையை திறந்து வைத்த நிலையில் பாரம்பரிய வேட்டி சட்டை உள்ளிட்டவற்றின் புதிய ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சீரங்குப்பம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் யார் கொடியேற்றுவது என்பதில் இரு தரப்பினர் இடையே பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை காவல் நிலையம் முன்பு விசிக மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் அமைச்சர் வன்னியரசு குறித்து நாத்தக நிர்வாகி குபேந்திரன் சமூக ஊடகங்களில் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்ற காலவரையற்ற பால் நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் பால் கொள்முதல் விலை குறித்து பேச்சுவார்த்தை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வன்னிக்கோணேந்தல் பகுதியில் தங்கையை காதல் திருமணம் செய்த இளைஞரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய மைத்துனரை போலீசார் கைது செய்தனர். மணிசெல்வம் பிரியதர்ஷினியை காதலித்து திருமணம் செய்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக அவர் பிரிந்து சென்று தாய் வீட்டில் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவரது தம்பி சரவண சூர்யா மணிசெல்வத்தை சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்தார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அம்மா உணவகம் எப்போது வேண்டுமானாலும் மூடப்படும் என்ற நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முறையான நிதி ஒதுக்கீடு செய்து பொருட்கள் வழங்காததால் மூடப்படும் நிலையில் உள்ளதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் சாலையோர மின்கம்பத்தில் மோதி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாந்தா என்பவர் காரில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தில் மோதியதில் உயரழுத்த மின்கம்பி காரின் மீது விழுந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பாதுகாக்கப்பட்ட நீர்பிடிப்பு பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் காரில் அத்துமீறி நுழைந்து ஸ்டண்ட் செய்யும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. நீர்பிடிப்பு பகுதி என்பதாலும் சேரும் சகதியுமாக இருப்பதாலும் இதனை சுற்றியும் நகராட்சி நிர்வாகம் பாதுகாப்பு வேலிகளை அமைத்து பாதுகாத்து வரும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 19 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். உணவு சமைக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி வழங்கிய தனிப்பட்ட தகவல் அடங்கிய கடிதத்தையும் புதினிடம் அவர் அளித்தார். தெற்கு சூடானில் ஐநா அமைதிப்படை மீது நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலில் எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த ஐநா அமைதிப்படை வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 3 அமைதிப்படையினர், 2 தெற்கு சூடான் காவலர்கள் மற்றும் 2 குடிமைப்பணி ஊழியர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து ஐநா அமைப்பு விரைவுப்படை வீரர்களை அனுப்பி அப்பகுதியை பாதுகாப்பிற்குள் கொண்டு வந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் தலைக்கு 95 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்திருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பிய செய்தியால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பேரன் டிரம்பை எங்கு கொல்வது என்ற தலைப்பில் சுமார் 3 நிமிடம் ஓடக்கூடிய காணொலியில் பேரன் டிரம்பின் நடமாட்டம், அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறிவைத்து கிராபிக்ஸ் காட்சிகளும் காட்டப்பட்டன. தனது மகன்களில் ஒருவரை ஈரான் படுகொலை செய்ய முயற்சி செய்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2642 உயர்ந்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5515 அதிகரித்துள்ள நிலையில் வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகிறது. வைரஸை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு காங்கோவுக்கு 16,000 தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஏஎம் சிதம்பரம் மைதானத்தில் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மாலை 6 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் TNCA பிரசிடென்ட்ஸ் 11 மற்றும் TNCA செக்ரட்டரிஸ் 11 அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்கும் ஆப்கானிஸ்தான் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இந்த அணியின் கேப்டனாக இப்ராஹிம் ஸ்திரான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடர் செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 503 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்துள்ளது. முதல் நாள் முடிவில் 300 ரன்கள் எடுத்திருந்த இந்தியா 2வது நாளில் சிறப்பாக விளையாடி 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன்கள் குவித்தது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 2 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 8 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ளார். முதலிடத்தில் பென் ஸ்டோக்ஸ், 2வது இடத்தில் பிரெண்டன் மெக்கலம் ஆகியோர் உள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இவர் 2 சிக்சர்கள் அடித்ததின் மூலம் அவர் அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கை 102 உயர்ந்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இந்தியாவுக்காக அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற சாதனையை ரிஷப் பண்ட் படைத்துள்ளார். 2917 ரன்கள் எடுத்திருந்த சுமன் கில்லை பின்னுக்கு தள்ளிய அவர் 42 போட்டிகளில் 2948 ரன்களுடன் முதலிடம் பிடித்தார். ரோஹித் சர்மா, ஜடேஜா, விராட் கோலி ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் குறைந்தது ஒரு சில போட்டிகளில் விளையாட உள்ளதாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். டெஸ்ட் தொடரே தங்களின் முக்கிய கவனம் என்றும் 6 போட்டிகளில் முதல் 3 போட்டிகளில் விளையாட திட்டமிட்டுள்ளதாகவும் கமின்ஸ் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெறும் லா லிகா 2026-27 சீசனில் முதல் போட்டியிலேயே 5-0 என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா கால்பந்து அணி அபார வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. எல்சி அணிக்கு எதிரான போட்டியில் கேப்டன் ரபீனியா, ஃபெர்மின் லோபஸ் ஆகியோர் தலா 2 கோல்கள் அடித்து அசத்தினர். கரீம் அடேயமி 1 கோல் அடித்தார். சின்சினாட்டி ஓபன் இறுதிப் போட்டியில் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி அமெரிக்காவின் கோகோ காஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் சகநாட்டு வீராங்கனையான ஜெசிகா பெகுலாவை எதிர்கொண்ட கோகோ காஃப் 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்த இந்தியா அரையிறுதி வாய்ப்பையும் இழந்தது. ஸ்டேஜ் 2 சுற்றில் இந்தியா தனது கடைசி போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்கொண்டதில் 3-5 என தோல்வியடைந்தது. 3வது காலிறுதியில் ஆதிக்கம் செலுத்திய அர்ஜென்டினா 4-1 என முன்னிலை பெற்றது. கடைசி காலிறுதியில் இந்தியா 2 கோல்கள் அடித்த போதிலும் 3-5 என தோல்வியடைந்தது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் என்று தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு முறையாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நடிகர் கார்த்தியின் சர்தார் 2 திரைப்படத்தின் முதல் பாடலான மயில் வீரா இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் PS மித்ரன் இயக்கத்தில் SJ சூர்யா, மாளவிகா மோகன், ஆஷிகா ரங்கநாத், யோகி பாபு, ரஷிஜா விஜயன், VTV கணேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த படம் செப்டம்பர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. நிவின் பாலி, மமிதா பைஜு நடித்துள்ள பெத்லஹேம் குடும்ப யூனிட் திரைப்படம் செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழில் வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கிரீஷேடி இயக்கத்தில் உருவான இந்த படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி மலையாளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தஞ்சையில் ஸ்ரீபதி தியேட்டரில் GV பிரகாஷ்குமார் கதாநாயகனாக நடிக்கும் நிஞ்சா திரைப்படத்தின் பூஜை நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த GV பிரகாஷ்குமார், திரைப்படங்களில் கஞ்சா பயன்படுத்துவது போன்ற காட்சிகள் இருக்கக்கூடாது என்பதுதான் தனது விருப்பம் என்றார்.
திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களான ஜெயராம், சிம்ரன் ஆகியோர் ஜோடியாக நடிக்க புதிய திரைப்படத்தில் ஒப்பந்தமாகியுள்ளனர். இந்த படத்தை இயக்குனர் SY கௌதம் ராஜ் இயக்குகிறார். இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ பூஜை விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முழுக்க முழுக்க ரொமான்டிக் காமெடி கதைக்களத்தை கொண்ட திரைப்படமாக இது உருவாகிறது. ஆண்டனி வர்கீஸின் 7 ஸ்டார் பாய்ஸ் திரைப்படம் செப்டம்பர் 4ஆம் தேதி வெளியாகிறது. கால்பந்து விளையாட்டு பின்னணியில் மலையாளத்தில் ஆனபரம்பிலே வேர்ல்டு கப் என்ற பெயரில் 2022ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற இந்த படம் தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்படுகிறது. ஃபீனிக்ஸ் ஸ்டுடியோ நிறுவனத்தின் தயாரிப்பாளர் அசோக் படத்தை தமிழில் வெளியிடுகிறார். இசையமைப்பாளர் சாய் அபயங்கரின் 6வது இண்டி பாடலான ரதீமா ஆல்பம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த இசை ஆல்பத்தில் நடிகை பாக்யஸ்ரீ போர்ஸ் சாய் அபயங்கருடன் நடனமாடியுள்ளார். இவரது பவழமல்லி இண்டி பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. கவின், நயன்தாரா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஹாய் திரைப்படத்தின் குடிகார நெஞ்சு பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த பாடலை நடிகர் துருவ் விக்ரம் பாடியுள்ள நிலையில் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விரைவான நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் பேசியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாடகி சின்மயி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து பேசுவது முக்கியம் என்றும் அதற்காக முதலமைச்சருக்கும் இயக்குநர் வினோத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் அவர் கூறியுள்ளார். ரவி தேஜா நடித்த இருமுடி கட்டு திரைப்படம் 3 நாட்களில் 80 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ரவி தேஜாவின் 77வது திரைப்படமான இப்படம் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. மஜ்லி திரைப்படம் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குநர் சிவ நிர்வாணா இயக்கியுள்ள இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பால்வண்ணநாத சுவாமி கோவிலில் ஆவணி தபசு காட்சி நடைபெற்றது. தெற்கிரத வீதியில் உள்ள தபசு பந்தலில் சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி முகலிங்கநாதராக ஒப்பனை அம்மாளுக்கு காட்சி கொடுத்த நிலையில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே முத்துமாரியம்மன் கோயிலில் குலதெய்வ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் தங்க கவச அலங்காரத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உலக நன்மை வேண்டி விளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரம் சார்பில் நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.